சென்னையை அடுத்த கோவளம் அருகே அமையவுள்ள புதிய நீர்த்தேக்கத்தின் முதற்கட்ட பணிகளுக்காக நீர்வளத்துறை டெண்டர் கோரியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையை பொறுத்தவரை பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் என்று ஏறக்குறைய ஒரு 5 நீர்நிலைகள் சென்னையை சுற்றிலும் இருந்து குடிநீர் வழங்கக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. இந்த நிலையில் தான் சென்னைக்கான 6வது நீர்த்தேக்கத்தை கோவளம் அருகில் அமைப்பதற்கான அறிவிப்பு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி மொத்தமாக 471 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 4375 ஏக்கர் பரப்பளவில் அந்த நீர்த்தேக்கம் கோவளம் அருகில் அமையும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் 32 கோடியில் முதற்கட்ட பணிகள் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் தற்போது கோரப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பணிகளை தொடங்குவதற்கான கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியும் கோரப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக 69 ஏரிகளில் இருந்து வெளியேறக்கூடிய வெள்ள நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்திக் கொள்ளவும் சுத்திகரித்து குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய வகையிலும் மானாமதி, சிறுதாவூர், தையூர், மணவேடு, காலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏரிகளை மையப்படுத்தி இந்த கோவளம் அருகிலே சென்னைக்கான 6வது நீர்த்தேக்கம் அமைய உள்ளது. முதல்கட்ட பணிகளுக்கான ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.